Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ வாட்ஸ்அப் அப்கமிங் வர போற நச்சின 4 அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். என்னென்ன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் நிறைய வரப்போகுது. வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல வரப்போற அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் வந்து பீட்டா டெஸ்டிங்ல வந்து ரோல் பண்ணிருக்காங்க. அண்ட் சில ஃபீச்சர்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. அண்ட் இன்னும் எந்த ஃபீச்சர்ஸுமே வந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து ரோல் அவுட் ஆகல. அண்ட் நீங்களும் வந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பீட்டா வெர்ஷன்ல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி பீட்டா வெர்ஷன்ல ஜாயின் பண்ண சொல்லி. அண்ட் நீங்க ஜாயின் பண்ணி ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்களும் ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் சம் பக்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட், வாட்ஸ்அப்ல மெசேஜஸை பின் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து மல்டிபிள் மெசேஜஸ் வந்து பின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து டெஸ்டிங் வந்து ரோல் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்போ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சில முக்கியமான மெசேஜஸ் மட்டும் பின் பண்ணி வைக்கணும். அண்ட் அது எப்போ நமக்கு ஞாபகம் வரணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணி அந்த சாட்ஸ் வந்து நமக்கு வந்து மெமரிஸ் அல்லது ஏதாவது ஒரு ப்ரூஃப் எல்லாரும் ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், யாராவது கேட்டாங்கன்னு சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெசேஜ் வந்து பின் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கேட்பீங்க, ஏங்க மெசேஜ் பின் பண்ணிக்கிற அப்டேட்டே இன்னும் வரல, அதுக்குள்ள மல்டிபிள் மெசேஜ் பின் பண்ணிக்கிற மாதிரி அப்டேட் வந்து சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் மெசேஜ் பின் பண்ற ஒரு அப்டேட் வந்துச்சு சொல்லி கேட்பீங்க. ரெண்டாவது அப்டேட் அதான் வந்து சொல்றேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பின் பண்ணிக்கிற மாதிரி அப்டேட் வந்து பீட்டா வெர்ஷனுக்கு வந்து ரோல் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்துச்சு சொல்லி தெரியல. ஸ்டேபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மெசேஜஸ் அதை டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த மெசேஜஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மேலே 3 டாட் கிளிக் பண்ணி பின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாப்ல வந்து பின் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ சேட்ஸ் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தாலும் அந்த பின் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டக்கு அந்த இடத்துக்கு வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பண்ண மெசேஜும் பின் பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணுற மெசேஜும் வந்து பின் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த பின் பண்ணும்போது உங்களுக்கு 3 டேட்ஸ் வந்து காட்டுது. 24 ஹவர்ஸ் இருக்கணுமா, 7 டேஸ் இருக்கணுமா, 30 டேஸ் இருக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் வேலிடிட்டியில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை பின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு ஓகேனா அண்ட் அந்த பின் பண்ணதை நீங்க வேற ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்க பின் பண்ணிட்டு அது கிளிக் பண்ணீங்க, உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆப்ஷன் தான் கேட்கும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு பின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ல வந்து சொல்லியிருப்பேன் மல்டிபிள் மெசேஜஸ் வந்து பின் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான், அந்த மெசேஜ் நீங்க பின் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க மறுபடியும் ஒரு மெசேஜ் பின் பண்ணும்போது அது ரீப்ளேஸ் ஆயிடும். அண்ட் அந்த பின்னை நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்க டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம், அதாவது அன்பின்னும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் பீட்டா வெர்ஷன்ல இருக்கேன், எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ 2 ஃபீச்சருமே வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது அப்டேட், வாட்ஸ்அப்ல நம்ம பேக்கப் எடுக்கிறதுல வந்து கூகுள் டிரைவ்ல வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் வந்து கிடையாது, கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வந்து கவர் பண்ணிருப்போம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பீட்டா வெர்ஷன்ல இருக்கவங்களுக்கு சாட்ல பேக்கப் எடுக்கும்போது மேலே வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல வந்து கூகுள் ஸ்டோரேஜ்ல வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ அன்லிமிட்டட் வந்து கிடையாது, கூகுள் ஸ்டோரேஜ்ல வந்து இது வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நீங்களே வந்து பாருங்க ஸ்கிரீன்ல வந்து ஸ்கிரீன்ஷாட்டை மேலே டாப்ல வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ அதுக்கு பீட்டா வெர்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் ஷோ பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் மேபி 1 or 2 monthsல வந்து எல்லாத்துக்குமே ரோல் அவுட் பண்ணிருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டா எந்த டேட்ல இருந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ இது மூலமா நிறைய ஜிபி நீங்க ஸ்டோரேஜ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க். ஒரு 15 GB தான் வந்து கூகுள் டிரைவ்ல இருக்கு. ஸோ அது மொத்தத்தையும் ஆக்சஸ் பண்ணிச்சுன்னா நீங்க மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ண முடியாம போயிடும். ஸோ அதுக்கு நீங்க கூகுளோட 1 சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்கலாம். இல்ல ப்ரோ காசு கட்டலாம் வாங்க முடியாது, வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு டிப்ஸ் இருக்கு. உங்களோட மொத்த வாட்ஸ்அப்ல இருக்கிற தேவையில்லாத சேட்ஸ், தேவையில்லாத போட்டோஸ், தேவையில்லாத இமேஜஸ், தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ், லிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிட்டு முக்கியமான போட்டோஸ், வீடியோஸ், மெசேஜ் மட்டும் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்க ஒரு அளவுக்கு வந்து ஜிபி மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவையில்லாதெல்லாம் இப்போவே பார்த்து டெலிட் பண்ணிக்கங்க. இந்த ஃபியூச்சர் எப்போ ரோல் அவுட் ஆகும்னு சொல்லி தெரியாது. இப்போதைக்கு அன்லிமிட்டட் இருக்கு. பட் அது அன்லிமிட்டட்ல இருந்து கிராஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி. அண்ட் மூணாவது அப்டேட், பிடிச்சிருக்குமா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேதனையாக தான் இருக்கும். அடுத்து நான் பார்க்க போற 4வது ஃபீச்சர், வாட்ஸ்அப்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்றோம்னா அந்த டாக்குமெண்ட் இது வரைக்கும் சென்ட் பண்ணிருப்போம். அண்ட் ஹெச்டியா நமக்கு சென்ட் பண்ண முடியாது, அது குவாலிட்டி வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும். எப்பவுமே அந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்து நம்ம போட்டோ சென்ட் பண்ணும்போது மேலே ஹெச்டி ஐக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்டாண்டர்ட் ஹை குவாலிட்டியில செட் பண்ணிட்டு நம்ம சென்ட் பண்ணிக்குவோம். பட் ஸ்டேட்டஸ்ல செட் பண்ணும்போதும் இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன்னா அதுக்கும் கொடுக்குறீங்க இதுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிச்சிங்கன்னா இப்போ அந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இனிமேல் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அதில் இருக்க ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸை நீங்கள் ஹெச்டியில் வந்து ஸ்டேட்டஸாக வச்சுக்க முடியும். நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்த அப்டேட் தான் வந்து சொல்லணும். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் எல்லாத்துக்குமே எனக்கும் தான். ஸோ ஸ்டேட்டஸில் ஹெச்டி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து வச்சுக்க முடியும். அண்ட் நிறைய பேர் ஹெச்டி ஃபோட்டோஸில் வீடியோஸ் எப்படா வைக்கிறதுன்னு சொல்லி யூடியூப்ல பல வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பல மில்லியன் வியூஸ் எல்லாமே வந்து போயிருக்கு. ஸோ இன்னைக்கு கவலையே இல்லை, வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 4 ஃபீச்சர் வந்து பார்த்துருப்பீங்க. எந்த ஃபீச்சருக்காக நீங்கள் வெயிட்டிங்? கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஸ்டேட்டஸ்
ஹெச்டி குவாலிட்டியில் வைக்கிறது தான் வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன். மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் கிடையாது. ஏன்னா அது நார்மலாக ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்து நான் வந்து போயிடுவேன். பட் மோஸ்ட்லி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஸ்டேட்டஸாக ஹெச்டி குவாலிட்டியில் வைக்கிறது தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஃபீச்சருக்காக நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.